வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கிங்க நம்ம 7வது நாள் கிளாஸில் இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கர்ச்சீப் எப்படி அளவெடுத்து கட் பண்ணி தைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டுங்க, கர்ச்சீப் தைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. கிளாத்துங்க, சிசர், கட்டர், சாப்பீஸ், இன்ச் டேப், நூல், சிசர், இவ்வளோதாங்க நம்ம கர்ச்சீப் தைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ கிளாத்தை நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாத்தையே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு தச்சு பழகிறதுக்கு இந்த மாதிரி கிளாத்தில் தச்சு பழகிட்டு நீங்கள் நல்லா தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம விலை கூடின துணியாக வாங்கி நம்ம தைச்சிக்கலாங்க. உயரங்க 10 இன்ச்சு, அகலம் 10 இன்ச்சு நான் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு சைஸு சின்னதாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை பெருசாக வேணாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உயரம் 10 இன்ச்சு, அகலமும் 10 இன்ச்சு நான் எடுத்திருக்கேங்க. இப்போ எப்படி நம்ம மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. கிளாத்துலங்க நம்ம அந்த ஓரத்தில் நம்ம அளவெடுக்க ஆரம்பிக்கணுங்க. அந்த ஓரத்துலேருந்து டேப்பை நேராக வச்சுக்கோங்க. 10 இன்ச்சுக்கு நேராக ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டுங்க, கார்னர்லேருந்து நேராக டேப்பை வச்சுங்க 10 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரியே 4 பக்கமும் 10 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி நம்ம போட்டுக்கலாங்க. கிளாத்தில் மார்க் பண்ணிட்டோங்க, கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ண கிளாத்துலங்க சின்னதாக ஒரு மடிப்பு மடிக்கணுங்க. திருப்பி இன்னொரு மடிப்பு மடிச்சுட்டுங்க நம்ம அந்த ஓரத்துலேயே தையல் போட்டுட்டு வரணுங்க. சேலை ஓரம் அடிக்கிறதுக்குங்க இதே மாதிரி தாங்க மடித்து நம்ம தையல் போடுவோம். இதே மாதிரி தாங்க நம்ம கையிலெல்லாம் மூட்டுறதுக்கு தப்போங்க. அதே மாதிரி சுடிதார் சைடில் ஓப்பன் வரும் பார்த்திங்களா, அதுக்குமே இதே மாதிரி தான் நீங்கள் மடித்து தையல் போடணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க.
ஒரு பக்கத்தில் நம்ம மடித்து தையல் போட்டுட்டோங்க. இதே மாதிரியே 4 பக்கமும் நம்ம தைக்கணுங்க. இப்போ ஒரு பக்கம் நம்ம தையல் போட்டோம். இப்போ 2வது பக்கம் நம்ம தைக்க போகிறோம். அதே மாதிரியே சின்னதாக ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. திருப்பி இன்னொரு மடிப்பு மடித்து திருப்பி அதே மாதிரியே நம்ம ஓரத்தில் தையல் போட்டுகிட்டே வரலாங்க. இதே மாதிரியே மிச்சம் இருக்கிற 2 பக்கத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் தைக்க ஸ்டார்ட் பண்ணும்போதுங்க நீங்கள் பேக் தையல் போட்டு தாங்க நீங்கள் தைக்கணும். அது வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. இப்போ 4 பக்கம் நம்ம தைச்சிட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ நேராக வந்திருக்குன்னு பாருங்கள் தையல். இதே மாதிரி தான் நீங்களும் தைக்கணும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தையல், ஆரி, எம்ப்ராய்டரிங், சமையல், அழகு குறிப்புகள் இதில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.